கச்சத்தீவு மன்னாருக்கிடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்ததுடன் ஒரு படகு மற்றும் 5 மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். மத்திய அரசு மீனவர்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக மீனவ சங்க தலைவர் சகாயம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 1800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவு கச்சத்தீவு மன்னாருக்கிடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது 5 ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர். இதில் ஜாஸ்டின் என்பவரது விசைப்படகை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் படகில் இருந்த மீனவர்கள் ஜாஸ்டின், டென்ஷன், மொபின், சைமன், சேகர் ஆகிய 5 மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து படகு பறிமுதல் செய்த கடற்படையினர் மீனவர்கள் 5 பேரின் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிந்து நீதிமன்ற முன்னிலையில் படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் நீதியியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து ராமேஸ்வர மீனவ சங்க தலைவர் சகாயம் கூறுகையில், ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து 7 முறை மட்டுமே மீன்பிடிக்க சென்ற நிலையில் தொடர்ந்து ராமேஸ்வர மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதனை மத்திய அரசு தடுக்க தவறிவிட்டதாகவும் மீன்பிடி தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் படகுகளை எடுத்துக்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என வேதனையுடன் தெரிவித்தார்.